கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம யாரை கர்த்தராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா, அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது, அவர் பிதா கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உன்னதங்களிலே ஆசீர்வதிச்சுக்கிறார். எப்படி? அப்ப பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிற உன்னதமான ஒரு இடம், அந்த இடத்திலிருந்து நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிச்சிருக்காங்க. இப்ப மாமிசத்துக்குரிய விஷயமா சொல்லலை, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று தெளிவாக எழுதியிருக்கார். அப்ப சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்னென்ன ஆசீர்வாதம்? உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு விஷயம், நியாய தீர்ப்பு என்கிற ஒரு விஷயம், பாவ மன்னிப்பு என்கிற ஒரு விஷயம். இப்படி இந்த பரிசுத்தமான இந்த ஆத்மா பிதாவாகிய தேவனிடத்திலே போவதற்கு என்னவெல்லாம் தேவையோ, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையோ, அந்த ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார். சரி, இதுல இன்னொரு விஷயத்தை நாம நல்லா கவனிக்கணும். என்னன்னா, இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை மாமிச பிரகாரமான வாழ்க்கை. இந்த மாமிச பிரகாரமான இந்த உலக வாழ்க்கையில வாழ்கிற போதே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறணும். நல்லா கவனிங்க. உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும் அப்படின்னா இந்த பூமியில இருக்கிறப்ப நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த பூமியில வாழ்கிறப்ப, அப்ப இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்ம மாமிச பிரகாரமான வாழ்க்கை. அப்ப இந்த மாமிச பிரகாரமான வாழ்க்கையில வாழ்கிற போது ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும். அப்படின்னா அப்ப இந்த மாமிசத்தை நம்ம எவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இந்த மாமிசம் இச்சையுள்ளது, இந்த மாமிசம் பலவீனம் உள்ளது, இந்த மாமிசம் அழிந்து போகக்கூடிய ஒரு விஷயம். மாமிச சிந்தை மரணம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வார்த்தைகள் உண்டு. அப்ப இந்த மாமிசம் எதை குறித்து சிந்திக்கும் என்று சொன்னால், மரணத்திற்கு உண்டான வாழ்க்கை. சரி, நம்ம செத்ததுக்கு அப்புறம் உயிரோட எந்திரிக்கிறோமா இல்லையா தெரியல, அது ஏதோ ஒரு இதுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுக்காக இந்த உலக வாழ்க்கையை நாம கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம இஷ்டப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நாம வாழ்வதற்கு, நம்மை இச்சையோடு வாழ்வதற்கு நம்மை அழைத்து செல்லுகிற பொல்லாத உலகம் இது. அப்ப இந்த பொல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நாம மாமிச இச்சைகளிலிருந்து விலகி வாழ்ந்தாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில கிட்டத்தட்ட 33.5 ஆண்டு காலம் அவர் இந்த பூமியில வாழ்ந்த மனிதனாய், மாமிசமாய் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்கள்ல இந்த உலகத்துல எப்படிப்பட்ட
மனிதர்கள் எல்லாம் இருந்தாங்க. விபச்சாரிகிட்ட பேசினாரு, திருடர்களை பார்த்தாரு, கள்ளர்களை பார்த்தாரு, குஷ்டரோகிகளை பார்த்தாரு, பாவத்தின் உச்சத்தில் இருந்தவங்களை பார்த்தார். எல்லாத்தையுமே அவர் பார்த்தார். ஆனால் எந்த விதமான இச்சையிலும் அவர் வீழ்ந்து போகவில்லை. ஏன்னா ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம் அப்படின்னா, நாமெல்லாம் நினைக்கலாம் அவர் கடவுளோட மகன், அதனால அப்படி அவர் இருந்துட்டாரு, அதுக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவருக்கு ரொம்ப ஈஸியானது, அவருக்கு எல்லாமே கிடைச்சது, அதனால அவர் வாழ்ந்துட்டாரு. நாம் அப்படி வாழ முடியாதுல்ல. ரெண்டாவது அவர் கன்னி பிறப்பு வேற. இப்படியெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம்? யோசிப்போம், பேசுவோம். ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா, அவர் முழு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதனால தான் நிறைய இடங்கள்ல அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். பிசாசு அவர் பக்கத்திலே நின்று பேசுறான் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு பக்கத்துல நிற்பான். கடவுளோட மகனா இருந்தா பிசாசு சோதிக்க மாட்டான், ஒரு நாடகம் நடிச்ச மாதிரி நடிச்சுட்டு போயிருப்பான். இல்லை, இந்த உலகத்துல கட்டளைகளுக்கு உட்பட்டு, கடவுளுடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு உட்பட்டு அவர் இந்த பூமியில வாழ்ந்து காண்பித்தார். அதனால தான் சிலுவை மரணத்தின் போது, பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படி சொன்னார். ஏன்னா அந்த ஆவியை அவர் பரிசுத்தமாக காத்து கொண்டதனால் அதை மறுபடியும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருப்பார். அப்ப சகல ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்றிருந்தார். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிற போது தன் மாமிசத்தை இச்சைக்கு உட்படாமல் அவர் பாதுகாத்து கொண்டதினாலே அவருடைய ஆன்மா, அவருடைய ஆவி சகலவித ஆசீர்வாதத்தையும் பெற்றதாக இருந்தது. இப்ப நமக்கும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன்னதங்களில் இருந்து கொடுக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நாம வாழ்கிற வாழ்க்கையை வேறு பிரித்து பார்க்க. என்ன வேறு பிரித்து பார்க்கிறது அப்படின்னா, உலகத்திற்குண்டான வாழ்க்கை, மரணத்திற்குண்டான வாழ்க்கை என்ன, உயிர்த்தெழுதலுக்குண்டான வாழ்க்கை என்ன, வேதம் என்ன நமக்கு போதிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்திருக்கிறாரே, அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி. அவர் வாழ்ந்த அந்த நாட்களில் இந்த உலகத்துல எல்லாமே இருந்துச்சு, ஆனாலும் அவர் தவறு பண்ணல. இப்போ இன்றைக்கு எல்லாமே இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை விட்டு விலகி நிற்கிறவர்களாக இருக்கோம். அப்ப இந்த மாமிசத்தை இச்சைக்குட்படுத்தி, அழிவுக்குட்படுத்தி இந்த பூமியில நம்ம ஒரு அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்தோன்னா, இந்த ஆவி பரிசுத்தமா இருக்காது, இந்த ஆன்மா பரிசுத்தமா இருக்காது. அப்ப இது பரிசுத்தமா இருந்தா தான் பிதாவினுடைய இடத்திற்கு போக முடியும். அன்பானவர்களே, இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை பவுல் அழகாக சொல்லுகிறார். என்னன்னு, இயேசு கிறிஸ்துவுக்குள். எப்படிங்க? கிறிஸ்துவுக்குள். அப்ப கிறிஸ்து என்கிற அந்த உன்னதமான பரிசுத்தமான ஒரு தன்மை நமக்குள்ள வருகிற போது நாம கிறிஸ்துவுக்குள்ள வாழத் துவங்கும். அவரை ஏற்றுக்கொண்டு, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, அவரை முழுமையா நாம உள்வாங்கி, அப்ப அவருடைய வாழ்க்கை முறையையே நாமும் வாழ தொடங்குறப்போ இந்த மாமிசம் இச்சைக்கு உட்படாது. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணியிருப்போம்? உன்னதங்களில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பானவர்களே, கிறிஸ்தவம் என்பது வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, ஒவ்வொரு நாளும் அதை குறித்து யோசிக்கும் போது மிக எளிதாக நமக்கு புரியும். இது கடினமான ஒரு விஷயம் அல்ல. எளிமையா நமக்கு புரியும்படியா ஆவியானவர் நமக்கு புரிதலை தருவார். அன்பானவர்களே, உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், நானும் பெற்றுக்கொள்ளணும். அப்ப நாம கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாய் இருக்கிற போது நிச்சயமாகவே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும்
அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வேதத்தின் வார்த்தைகளை உள்வாங்க, கிறிஸ்துவுக்குள் வாழணும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாழ்ந்து உன்னதங்களிலே பிதாவின் உடைய கரத்திலிருந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. உம்முடைய வசனங்களும் உம்முடைய வார்த்தைகளும் எங்களை வழிநடத்தட்டும். நீர் இந்த பூமியிலே மாமிச இச்சைக்கு உட்படாமல் ஆவிக்குரிய ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறேன். அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டும் இருக்கிறேன். நாங்கள் முதலாவது பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய இருதயத்திலே உள்வாங்கி சகல ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பிதாவின் கரத்தில் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. தொடர்ந்து உமது வசனங்களும் உம்முடைய வாழ்க்கை முறையும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.